தமிழக வெற்றிக் கழக தலைவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு குறித்து தங்களது கருத்து என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு அவருடைய பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கென்று ரசிகர் கூட்டம் இருக்கிறது. இப்போ புதிதாக அரசியல் கட்சியும் தொடங்கியிருக்கிறார். அவர் மாநிலத்தில் முழுமையாக சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அது குறித்து அவருக்கு ஒரு ஆளுங்கட்சி சார்பாகவோ அல்லது வேறு கட்சிகள் சார்பாகவோ இடையூறு இருக்கலாம். அவருடைய நலன் கருதி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தில் மத்திய அரசு அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை வேறுமாறு பார்க்கிறது. தவேகாவை நம்மளுடன் கூட்டணி சேர்த்து வரும் 2026 தேர்தலை சந்திக்கலாம் என்று நினைத்தது. அதற்கு பங்கம் வந்துவிடுமோ என்று அதிமுக அஞ்சுகிறது. ஏனென்றால் அதிமுக தன்னுடைய கட்சியுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது. காரணம், அது பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. அதனால் அதனுடன் கூட்டணி சேர தமிழக கட்சிகள் முன்வரவில்லை. இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் அவர்கள் அவர்களுடன் சேர்ந்தாவது வரும் தேர்தலை சந்திக்கலாம் என்று நினைத்திருந்தார்கள். அதற்கும் பங்கம் வந்துவிடுமோ, அதையும் பிஜேபி இழுத்து கொண்டு போய் விடுவார்களோ என்று அதிமுக அஞ்சுகிறது. முன்னதாக தவேக கட்சி ஆரம்பித்த பொழுது சீமான் அவர்கள் ஒரு அச்சமான ஒரு நிலையில் இருந்தார். இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னாடி சென்று விடுவார்கள் என்று. இப்பொழுது அதிமுக விஜயை பார்த்து எதிர்பார்த்து இருந்தது. அதனையும் பிஜேபி பறித்துவிடும் என்று இப்போ அதிமுகவும் அஞ்சு கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கிறது என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தற்போது தமிழகம் முழுக்க செய்தித்தாள்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சியிலும் பார்த்தால் வரும் செய்திகள் பள்ளிகளில் மாணவிகள் பாலியல் பலாத்காரம், படுகொலை என்ற செய்தி வந்து கொண்டிருக்கும். இதை மக்கள் நன்கு பார்த்திருப்பார்கள். முன்பெல்லாம் பொது இடங்களில், பாதுகாப்பற்ற இடங்களில் பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. ஆனால் இன்று பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களாலேயே பள்ளி மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் பலாத்காரம் ஏற்பட்டு வருகிறது. இதனைத்தான் அந்த துறை அமைச்சர் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கிறது என்று கூறுகிறாரோ, இதை எந்த அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது தமிழகத்திற்கு, அதாவது கற்புக்கு பெயர் போன தமிழகத்தில் இது போன்ற செயல் பள்ளிக்கூடத்தில் நடப்பது என்பது தமிழகத்திற்கு பெரும் இழுக்குதான தவிர எந்த விதத்திலும் இது பெருமை சேர்க்கக்கூடியதல்ல. இது எப்படி தமிழக பள்ளி கல்வித்துறை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருக்கும் என்று சொல்ல முடியும்? இவர் எதனை நினைத்து அதை பேசுகிறார் என்றே தெரியவில்லை. எதனை மறைப்பதற்காக இதனை பேசுகிறார் என்றே தெரியவில்லை. ஒரு இழுக்கான விஷயம், தமிழகம் தலை குனியக்கூடிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை எப்படி இந்தியாவிற்கு பள்ளிக்கல்வித்துறை, தமிழக பள்ளிக்கல்வித்துறை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது கருத முடியும்? யாரை ஏமாற்ற பேசுகிறார்? 75 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியது குறித்து தங்களது கருத்து என்ன? விவசாயம் நிறைந்த நாடு இந்திய தேசம். விவசாயமே நம்மளுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயிகள் நிறைந்த நாடு. தமிழகம் அரசு விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில், அதாவது விவசாயம் பயிரிடும் பொழுது கடன் கொடுக்கிறார்களா? இல்லை. சரியான நேரத்தில் களை எடுத்து உரம் இடும் நேரம் பார்த்து உரம் தருகிறார்களா? இல்லை.
அறுவடை செய்த நெல்களை குறித்த நேரத்தில் கொள்முதல் செய்ய வருகிறார்களா இல்லை. இப்படி பல்வேறு வகையில் விவசாயிகளுக்கு எதிர்ப்புறமாக எதிர் விதமாக செயல்பட்டு கொண்டு இவர்கள் விவசாயிகளுடைய தேவைகள் கோரிக்கைகள் 75% நிறைவேற்றிவிட்டதாக கூறுவது தமிழக விவசாயிகளை ஏமாற்றும் காரியமாக இருக்கிறது, ஏமாற்றும் விஷயமாக இருக்கிறது. 19 கூறிக்கொள்கிறார். இன்சூரன்ஸ் மத்திய அரசு கொடுக்கிறது, இவர்கள் கொடுப்பதாக கூறி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். மத்திய அரசு செய்த திட்டங்களை எல்லாம் தாங்கள் தான் செய்தோம் என்று இவர்கள் சுவரட்டி ஒட்டுவதும் மேடைகளில் முழங்குவதுமாக இருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் வலைதளங்களில் பார்க்கிறார்கள். இனிமேலும் 19 பேசி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. அதனை MRK பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, தமிழக அமைச்சர்கள் அனைவருமே அதை புரிந்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலைக்கு வாய்ப்பு குறித்து உங்களது கருத்து? வாய்ப்பு வருமா? எப்படி பார்க்குறீங்க? தமிழக பாஜக தலைவராக இருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பின்புதான் குக்கிராமங்கள் தோறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தெரிகிறது. முன்பெல்லாம் ஒரு கூட்டம் என்று சொன்னால் 100 பேர் 150 பேர் என்று இருப்பார்கள். ஆனால் இன்று பார்த்தால் ஆயிரக்கணக்கில் கூடுகிறார்கள். அதற்கு காரணம் திரு அண்ணாமலையுடைய தலைமை பண்பு, அவருடைய அயராத உழைப்பு, மேலும் பாரத பிரதமர் மோடியினுடைய ஆட்சியின் செயல். இவர் பல்வேறு செயல் இருக்கிறது. அந்த பாரத பிரதமர் மோடியினுடைய கரத்தை வலு சேர்ப்பதற்கு தகுதியான ஆளாக அண்ணாமலை பார்க்கப்படுகிறார். அண்ணாமலையை நீக்கலாம் என்று பலரும் துடிக்கிறார்கள். நீக்கி விடுவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அப்போதுதான் அண்ணாமலை அவர்களுக்கு கூடுதல் ஒரு மதிப்போ ஒரு பாதுகாப்போ இருக்கும். நீக்கி விடுவார்கள் என்று கூறினார்கள். அப்போதான் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு ஃபோர்ஸஸ் வழங்கப்பட்டது. மேலும் இப்பொழுது அடுத்து மாற்றி விடுவார்கள் என்று கூறினார்கள். அமித்ஷா அவர்களே சொல்லியிருப்பார், நீங்கள் டிவியில் அனைவரும் பார்த்திருக்கலாம். அவருக்கு தட்டி கொடுத்து அடுத்தும் இவர்தான் தலைவர் என்ற ஒரு தோரணையில் அண்ணாமலை அவர்களுக்கு சமிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அண்ணாமலை அவர்களை எக்காரணம் கொண்டும் பதவி நீக்கற்கான வாய்ப்புகள் இல்லை. வரும் 2026 தேர்தல் மட்டுமல்ல, அடுத்தும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவராக இருப்பார்கள். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் வரை அண்ணாமலை அவர்கள் தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருப்பார்கள். அந்த எந்தவித மாற்றமில்லை. வரும் செய்திகள் அந்த அண்ணாமலை மாறினால்தான் நம்ம ஆட்சி நடத்த முடியுமோ, கட்சி நடத்த முடியும் என்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு செயலை தன் இளம் வயதிலேயே துடிப்பாக, விரைவாக, தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். அவரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் எல்லளவும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேசியது குறித்து தங்களது மேலான கருத்து என்ன? மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறார். அவர் கூறியதில் என்ன தவறு இருக்கிறது? கட்சியினுடைய நிறுவன தலைவர் அந்த திட்டத்திற்கு, அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருவருடைய படமே இல்லையே என்றுதான் கூறினார். அதற்காக அந்த கூட்டத்துக்கு செல்லவில்லை. காரணம் வேறு மாதிரி சொல்லுகிறார்கள். அது கட்சி சார்ந்ததல்ல. கட்சி சார்ந்தது இல்லாட்டாலும் அந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியவருடைய இது படமாவது இருக்க வேண்டுமா இல்லையா? வேறு யாரும் நடத்தவில்லையே. அவர்களால் மதிப்பு மட்டுமில்லாது கோடான கோடிகளை சம்பாதித்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்தவர்களுடைய படத்தை வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த கூட்டத்தில் ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு கட்சிக்காரன் அந்த நம்மளுடைய தலைவருடைய படம் இல்லாததில் நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு நிர்வாகி முடிவெடுத்திருக்கிறார். இதில் ஒன்று தவறு இல்லை. செங்கோட்டையனை நீக்கி அதிமுக முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் இது அதிமுகவிற்கு பலகீனமாகத்தான் இருக்குமே தவிர எல்லளவும் முன்னேற்றமாக இருக்காது.